ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்லேருந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. வேறு லெவலில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஓஎஸ்டி நாளையிலேருந்து வரப்போகுது. ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம், கம்ப்ளீட் பிஜிஎம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக நாளைக்கு வந்து ஒரு 6 o'clock வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் கேட்கறதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா பிஜிஎம் வேறு லெவலில் தெரிக்க விட்டுருந்தார் யுவன் சங்கர் ராஜா. உண்மையான ஒரு தியேட்டர் மெட்டீரியல் மியூசிக் அப்படின்னா சொன்னால் கோட்டோட பிஜிஎம் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வேறு லெவலில் ஒவ்வொரு சீனுக்குமே ஒவ்வொரு சவுண்ட் ட்ராக் கொடுத்துருந்தாரு. அந்த பிஜிஎம் கேட்கறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து அஃபிஷியலாகவே வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ நாளையிலேருந்து நம்ம வந்து ஓஎஸ்டி வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 6 PM நாளைக்கு டுமாரோ 6 PM வந்து ஓஎஸ்டி வருது. அதே மீன் டைம் வந்து நாளைக்கு தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் நம்ம தளபதியோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு டபுள் டமாக்கா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஓஎஸ்டிக்கு வந்து ரொம்ப வெயிட்டிங்னே சொல்லலாம். பிகாஸ் ஒவ்வொரு பிஜிஎம்மே வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சு. ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி பயங்கரமான ரீச் கிடச்சிச்சு. அதே மாதிரி சாங்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மட்ட சாங் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ரசிகர்களுக்கு உண்டாங்க. வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ். த்ரிஷா மேமும் விஜய் சாரும் வந்து வேறு லெவலில் டான்ஸ் பண்ணியிருப்போம். அதோட ரீச் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விசில் போடு சாங்குக்கும் பயங்கரமான ஃபேன்ஸ் கிடச்சாங்க. தியேட்டர் மெட்டீரியல்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி ரீமிக்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு விசில் போடுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து லிரிக்கல் வீடியோவில் கேட்ட சாங் மியூசிக்கும் அதுக்கப்புறம் தியேட்டரில் கேட்ட மியூசிக்கும் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அது பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஹைப்பு பயங்கரமாக இருந்துச்சு. மியூசிக் வந்து பட்டையை கிளம்பியிருந்தார். அதுக்கப்புறம் பவதானி மேம் பாடின வந்து சின்ன சின்ன கண்கள் மியூசிக், அதோட மாண்டேஜ் சீன்ஸும் பார்க்கும்போது வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ மியூசிக் வந்து தெருக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா பிஜிஎம் அதுவும் ஓஜிக்கு கொடுத்த பிஜிஎம்லாம் வேறு லெவல். அதுவும் இளைய தளபதினு சொல்லி மியூசிக் போடும்போது தியேட்டரே வந்து அதிர்ச்சு. மெட்ரோ சீனுக்கு வந்து பிஜிஎம் வந்து அதை விட சூப்பராக இருந்துச்சு. தளபதியோட வாக்கும் சரி ஸ்டைலும் சரி பயங்கரமாக ரீச் ஆச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மெட்ரோ சீனுக்கு வந்து பிஜிஎம் போட்டிருப்பாரு யுவன் சங்கர் ராஜா. கிளைமேக்ஸில் போட்டிருக்க பிஜிஎம் வேற லெவலில் இருக்கும். அதுவும் என்ட்ரி ஆஃப் ஓஜி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. தெறிக்க விட்டுச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே நின்று படத்தை பார்க்குற அளவுக்கு போட்டிருந்தார் பிஜிஎம். இந்த மாதிரி தெறிக்க விட்டுருந்தார் பிஜிஎம் எல்லாமே. ஸோ பிஜிஎம்னா யுவன் சங்கர் ராஜா தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருந்தார். பட் சாங்ஸ் வந்து அவர் வந்து ஆடியன்ஸ் பல்ஸை வந்து பிடிக்கல லிரிக்கல் வீடியோவில் அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிக்ஸ் இருந்தது. பட் மூவியில் வந்து அது ஃபுல்லாகவே கரெக்ட் பண்ணிட்டார். இனிமேல் வர மூவிஸ் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக வந்து சாங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஒய்எஸ்ஆரோட மியூசிக் எல்லாமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மியூசிக் வந்து இனிமேல் பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறதுல சந்தேகம். இந்த மாதிரி தளபதி மூவிஸை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.